ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணா பாசுரத்தில் மணிவண்ணனோட கதையை இன்றைக்கும் தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம். சத்ராஜித் கண்ணன் கிட்ட சொல்றார், கண்ணா என்னை மன்னிச்சுடுப்பா, என் பெண் சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னார். அதோபயே மே பகவான் சத்யபாமாம் யதாவிதி பகூபிஹி யாசிதாம் ரூபஸ்ரீல ஔதாரிய குணான்விதாம். அழகு, குணம், சீலம் எல்லாத்துலேயும் சிறந்தவள் சத்யபாமா. அவளை கல்யாணம் பண்ணிட்டான் கண்ணன். சீதனமா சேமந்தகமணியை சத்ராஜித் கண்ணனுக்கு சமர்ப்பிச்சான். பகவான் சொல்றான், சத்ராஜித், இது சூரிய தேவனுடைய பிரசாதமாச்சே, அதை நான் வச்சுக்க கூடாது. நீர் தான் சூரிய உபாசகர், நீங்களே வச்சுக்கோங்கோ அப்படின்னு விட்டான். மனப்பூர்வமாக சமர்ப்பணம் பண்ணா அவலா இருந்தா கூட வாயில போட்டுப்பான் பகவான். கீரையா இருந்தா கூட எடுத்து வாயில போட்டுப்பான். ஹிருதயபூர்வமாக சத்ராஜித் சமர்ப்பணம் பண்ணலை, அன்னைக்கு முடியாதுன்னா இன்னைக்கு ஜனங்களுக்கு பயந்துண்டு கொடுக்கறான், அதை வாங்கிப்பானோ பகவான்? வாங்கிக்கல. ஜெயமந்தகமணியோட கதை இனிமேதான் ஆரம்பம். சத்யபாமாவை கிருஷ்ணனுக்கு சத்ராஜித் கல்யாணம் பண்ணி கொடுத்ததால 3 பேருக்கு சத்ராஜித் மேல கோபம். ஏன்னா பர்சனல் பெனிஃபிட்டுக்காக சத்யபாமாவை கல்யாணம் பண்ணித்தரேன்னு 3 பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தானா சத்ராஜித். யார் அந்த 3 பேர்? ஒருத்தன் சததன்வா, இவன் துவாரகையிலேயே பெரிய ரவுடி. 2வது கிருதவர்மா. 3வது பெரிய கிருஷ்ண பக்தரான அக்ரூரர். இவர் எப்படி இங்க வந்தார் அப்படின்னு கேட்கிறீங்களா? எப்பேற்பட்ட பக்தனா இருந்தாலும் வழிக்கு விழ வாய்ப்புண்டு. இந்த 3 பேரும் மூவர் கூட்டணின்னு ஃபார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்றான். நம்ம 3 பேரை விட்டுட்டு எப்படி கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு அவ ஒரு திட்டம் போட்டார். அந்த சமயம்தான் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் எரிஞ்சு போனா அப்படின்னு கேள்விப்பட்டு கண்ணன் அதை விசாரிக்க இந்திரபிரஸ்தம் போயிட்டார். அந்த சமயம் சததன்வா பாதி ராத்திரி சத்ராஜித்தை கத்தியால குத்திட்டு ஜெயமந்தகமணியை அபகரிச்சுண்டு ஓடி போயிட்டான். ஆனால் இந்த மணியோட ரகசியம் இவனுக்கு நன்னா தெரியும். என்ன ரகசியம்? ஆச்சாரமாக இருக்கணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து. இந்த மூவர் கூட்டணியில் ஆச்சாரமானவர் யாரு? அக்ரூரர். அவர்கிட்ட இந்த மணியை கொடுத்துட்டு சொன்னா, நீங்கள் இந்த ஊர்லேயே இருக்காதீங்கோ, வேற ஊருக்கு போயிடுங்கோ அப்படின்னு விட்டார். அக்ரூரர் இந்த மணியை எடுத்துட்டு காசிக்கு போயிட்டார். சத்ராஜித்தை கொலை பண்ண விஷயத்தை கேள்விப்பட்ட சத்யபாமா தேரை எடுத்துட்டு நேர கண்ணனை பார்க்கறதுக்கு இந்திரபிரஸ்தத்துக்கு வந்துட்டான். ஏன்னா இவன் கொஞ்சம் மாடர்ன்கள், தானாகவே ரதம் ஓட்டின்னு வந்துட்டான். கிருஷ்ணர்கிட்ட வந்து சொன்னான், எங்கள் அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டா, நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கோ அப்படின்னா. கிருஷ்ணர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணார். சததன்வா தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். அவன் எங்கே ஒளிஞ்சின்னு இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னார். இந்த செய்தி சததர்மாக்கு போச்சு. அவன் என்ன பண்ணா, மிதிலையை நோக்கி எஸ்கேப் ஆகணும்னு குதிரையில் கிளம்பிட்டான். பலராமருக்கு இந்த ஜெயமந்தகமணி பேரில் ஒரு கண்ணு உண்டு. ஏன்னா இவ்வளவு தங்கம் கொடுக்கறது நம்ம வச்சுக்கலாமேன்னு அவருக்கு ஒரு எண்ணம். இந்த மணி சததன்வார்கிட்ட தானே இருக்கும், அவனை போய் பிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கண்ணனும் பலராமனும் தேர் ஓட்டிண்டு அவனை பிடிக்கிறதுக்கு போறார். குதிரையில் பறக்கிறான் சததர்மா. சக்கராயுதத்தினால அவனை கொன்னுட்டார் கிருஷ்ணர். பலராமர்கிட்ட கிருஷ்ணர் சொன்னார், அண்ணா நீங்கள் இங்கேயே இருங்கோ, அவனோட பாடியை செக் பண்ணிட்டு நான் மணியோட வரேன் அப்படின்னார். சரின்னு கிருஷ்ணர் போனார். தேடினர், மணி கிடைக்கல. ஏன்னா அதுதான் அக்ரூரர் காசிக்கு எடுத்துட்டு போய் யாக யஜ்ஞம்லாம் பண்ணிட்டு தான தர்மம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. மணி கிடைக்கல அப்படின்னு அண்ணா கிட்ட வந்து கிருஷ்ணன் சொன்னார்.
போடா, நீ ஒரு ஃப்ராடு, எனக்கு தெரியும் அப்படின்னு விட்டான். நீ தான் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்ப அப்படின்னுட்டு கோச்சுண்டுட்டார் அவர். கண்ணன்கிட்ட கோச்சுண்டு நான் மிதிலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி மிதிலைக்கு போயிட்டார். கண்ணன் துவாரகைக்கு தனியாக திரும்பி வந்துட்டான். 2 பேரும் 22 வருஷம் ஒத்தருக்கொத்தர் பார்த்துக்கல அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இருக்கு. இது கிருஷ்ணன் தான் திருடன்னு ஊரே இப்போ நினச்சிடுத்து. திடீர்னு துவாரகையில் என்னாச்சு, பஞ்சம் வந்துடுத்து, கலவரம் வந்துடுத்து, லா அண்ட் ஆர்டர்லாம் சரியாக இல்லை. உடனே துவாரகாவாசிகள்லாம் கண்ணன் கிட்ட வந்து சொன்னான், அக்ரூரர்னு ஒரு நல்ல மனுஷன் இங்கே இருந்தார், அவர் இருந்த வரை மழை நன்னா பெஞ்சுது, நாடு சுபிட்சமாக இருந்தது. இப்போது அவர் காசியில் யாகம் யஜ்ஞம்லாம் பண்ணிட்டு இருக்காராம், தர்மம் எல்லாம் பண்ணுறாராம், அங்கே நன்னா மழை பெய்யறது அப்படின்னு சொல்கிறார். அவரை கூட்டுண்டு வந்து இங்கே யாகம் பண்ண சொல்லுவோமே அப்படின்னு எல்லாரும் கிருஷ்ணன்கிட்ட சொன்னான். உடனே அக்ரூருக்கு கிருஷ்ணர் செய்தி அனுப்பிட்டார். அக்ரூருக்கு மட்டும் அனுப்பலை, பலராமருக்கும் செய்தி அனுப்பிட்டார். அண்ணா நீங்களும் வாங்கோன்னு, பரப்பிட்டு வாங்கோன்னு சொல்லி செய்தி அனுப்பிட்டார். 2 பேரும் வந்தா. 2 பேரும் துவாரகைக்கு வந்துட்டா. எல்லாரும் சபையில் இருக்கா. அந்த சமயம் அக்ரூரர்கிட்ட கண்ணன் சொல்கிறார், அக்ரூரா, அந்த மணியை எடுத்து எல்லாருக்கும் காட்டு அப்படின்னார். அக்ரூர்கிட்ட மணி எங்கேன்னு கேட்கல, கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு விடுவான். அதனால மணியை எடுத்து காட்டுன்னுட்டார். ஏன்னா கிருஷ்ணருக்கு முன்னாடியே இது தெரியும். இத்தனை நாள் பழிய நான் சுமந்துட்டேன் அக்ரூரா, அதனால அந்த மணியை எடுத்து காட்டு அப்படின்னு விட்டார். அக்ரூரர் மணியை எடுத்து காண்பிச்சார். எல்லாரும் இப்போ தான் ரியலைஸ் பண்ணினான், அடாடா கிருஷ்ணன் தப்பாக நினச்சுட்டமே அப்படின்னு ஜனங்கள்லாம் வருத்தப்பட்டா. பலராமரும் சாரிடா கண்ணா, மன்னிச்சுடுறா என்ன அப்படின்னார். பரவாயில்ல அண்ணா அப்படின்னு அண்ணாவை சமாதானப்படுத்திட்டார். இப்போ இந்த மணி யாருக்கு? ருக்மிணி நினச்சா நாம தான் பட்ட மகிழ்ச்சி கண்ணனுக்கு, அதனால இந்த மணி நமக்கு தான் அப்படின்னு நினச்சா. சத்யபாமா நினச்சா எங்கள் அப்பாவோட சொத்து இது, அதனால இது எனக்கு தான் அப்படின்னு நினச்சா. ஜாம்பவதி எங்கள் அப்பா தான் எனக்கு இதை கொடுத்தார், அதனால இது எனக்கு தான் அப்படின்னு நினச்சா. பலராமர் என்ன நினச்சார்னா, இந்த மணி நமக்கு கிடைச்சா தேவையில்லையே அப்படின்னு. பாருங்கோ, எல்லாருக்கும் எப்பேற்பட்ட ஒரு ஆசை இந்த பவுன் மேலே, இவ்வளவு தங்கம் கிடைக்கிறதுன்னு ஒன்று எல்லாருக்கும் எப்பேற்பட்ட ஆசை பாருங்கோ. கிருஷ்ணர் அக்ரூர்கிட்டையே அதை கொடுத்துட்டார். போய் யாக யஜ்ஞம் பண்ணி தானம் பண்ணுங்கோ அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டார். ஏன் கொடுத்தார் அப்படின்னா, செல்வம் ஒருத்தருக்கு அவர் பர்ஃபெக்டாக யாக யஜ்ஞம் பண்ணி தர்மம் பண்ணினார், அதனால செல்வம் எங்கே கொழிக்கிறதோ அங்கேயே செல்வம் இன்னும் ஜாஸ்தியாக போகட்டும்னு அவர்கிட்ட கொடுத்துட்டார். இன்னொரு ரீசன் என்னன்னா, ஒரு பக்தன், இவர் திருடிட்டார் இல்லையா, ஒரு பக்தன் திருடணுங்கிற அவசியமே இல்லை, எங்கிட்டயே கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் அப்படின்னு அக்ரூருக்கு புரிய வச்சானா கண்ணன். அவர் திருப்பி அதை அந்த மணியை எடுத்துட்டு போய் யாக யஜ்ஞம்லாம் பண்ணி எல்லா பூஜையும் பண்ணி தர்மம் பண்ணின்னு இருக்கார். அதனால நாட்டில் சுபிட்சம் ஏற்பட்டுதான். எனக்கும் இந்த மணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்படி புரிய வச்சுட்டான். மணியால் புகழ் பெற்றதுனால அவனுக்கு மணிவண்ணன் அப்படிங்கிற பெயர் வந்துடுத்து அப்படின்னு சொல்லுவா. இப்போ நாலாம்பிரை மேட்டருக்கு வருவோம். அதுதானே முக்கியம், அதுதானே ஆரம்பத்திலேயே சொன்னோம் அதை பார்க்கக்கூடாதுன்னு. 22 வருஷ காலம் கிருஷ்ணருக்கு இந்த பழி வந்தது இல்லையா, கிருஷ்ணன் தான் இந்த மணியை திருடிட்டான் அப்படின்னு. கிருஷ்ணருக்கு 3 கலைகள் அப்போ இருந்தார். கலைகள்னா என்ன அப்படின்னா மனைவின்னு அர்த்தம். கிருஷ்ணருக்கு 3 மனைவிகள் தான் அப்போ. யார் யார்? பட்டமகிழ்ச்சியான ருக்மிணி, அதுக்கப்புறம் ஜாம்பவதி, அதுக்கப்புறம் சத்யபாமா. அதனால் 3 கலைகள் கிருஷ்ணருக்கு. நம்ம மேலே ஒரு பழி வந்தால் அது நம்ம
குல முன்னோரை போய் தாக்குமா. கிருஷ்ணர் சந்திரனுடைய குலத்தில் அவதரிச்சதுனால இவரோட குல முன்னோரான சந்திரனை போய் அது தாக்கிடுத்து. கிருஷ்ணர் 3 கலைகளோடு இருந்ததுனால, அதாவது 3 மனைவிகளோடு இருந்ததுனால 4ஆம் பிறை சந்திரனை போய் தாக்கிடுத்தான் அந்த பழி. அதனால தான் 4ஆம் பிறை சந்திரனை பார்த்தா அவளுக்கு பழி வரும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் இந்த ஜெயமந்தகமணி கதையை யார் கேட்குறாளோ அவ 4ஆம் பிறை சந்திரனை பார்த்தாலும் பழி வராதுங்கிறபடியினால மணியினால் புகழ் பெற்றவன் நம் கண்ணன். அதனால தான் நம்ம ஆண்டாள் கண்ணபிரான மணிவண்ணா அப்படின்னு அழைச்சார். மணிவண்ணன் பதம் ராமச்சந்திரமூர்த்திக்கும் பொருந்தும். அதை நாம் அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.